ஹாஸ்யம் அது அளிப்பது நகைப்பாகும். வாழ்வில் மிக மகத்துவம் வாய்ந்ததாகும் அது. நாம் அனைவரும் சிரிக்க விரும்புகிறோம். பிறர் வதனத்திலும் அந்த சிரிப்பை காண விழைகின்றோம். எனினும் நகைப்பு அதன் வகைகளோ அநேகம் உள்ளன. ஹாஸ்யத்தின் ஆதாரம் என்ன? அதுவும் மகத்துவம் வாய்ந்ததாகும். மன தூய்மையால் உதித்தால்தான் அந்த ஹாஸ்யம் உரிய பலன்களை அளிக்கும். பிறரையும் நகைக்கச் செய்த துன்பங்களை மறையச் செய்தால்தான் அதன் பலன் உகந்ததாகும். ஒருவேளை ஒரு ஹாஸ்யம் பொறாமையால் எழுந்தால் அது ஒரு கோடாலியை போன்றதாகும். எதிரே நிற்பவர் மனதை பிளக்கக்கூடியது. அதை பிரயோகித்தவரையே தாக்க திரும்பி வர உரிய சந்தர்ப்பத்திற்கு காத்திருக்கும். ஆகையால் ஹாஸ்யமானது ஒருவரை தாழ்த்த பிரயோகமானால் அது ஹாஸ்யம் அல்ல, பரிகாசம் ஆகின்றது. எதிர் நிற்பவருக்கு அது ஆனந்தம் அல்ல, அவமதிப்பினையே அளிக்கும். அதோடு அவமதிக்கப்பட்டவர் மனதில் குரோதமும் விதைக்கப்படும். ஆக நினைவிருக்கட்டும், இந்த ஹாஸ்யம் தன்மை இழக்காது, பரிகசிப்பாக மாறாது இருத்தலே நல்லது. ராதா ராதா.